ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். என் அன்பு குழந்தா, நான் கேட்டது எதுவுமே எனக்கு நிறைவேறவில்லை, எதுவுமே சாயப்பா நிறைவேற்றவே இல்லை என்ற கோபத்தோடு தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? கவலையே படாதே. உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பதற்காக, நீ கேட்டதை உன்னிடம் கொடுப்பதற்காக, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் சேர்ப்பிப்பதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை காக்க வைக்காதே. உனக்கு தேவையானதை அனைத்தையும் என் கைகளிலிருந்து வாரி வாரி கொடுப்பதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். இன்று இரவுக்குள் நீ கேட்டது, விருப்பப்பட்டது, ஆசையாக என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறும். எப்பொழுதும் சோர்வடைந்து விடாதே. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சர்வ நிச்சயமாக சேர்ப்பேன். சாயப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யானதே இல்லை. எப்படியேனும் இன்று இரவே இதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்றுமே நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. அதை நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன். என் அன்பு குழந்தா, எல்லோரும் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அவர்களை கண்மூடித்தனமாக பின்தொடராதே. உனக்கான பாதையை நீ வரவேற்று அதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசமாகும். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை எப்பொழுதும் கைவிடாது, கைவிட்டும் விடாது. நம்பிக்கையோடு இரு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் வருவது இருளில்தானே வருகிறது. இப்படி மாற்றி சிந்தித்துப் பார். என் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று ஒருபோதும் நீ வருத்தப்படவே மாட்டாய். வாய்ப்புகள் உன்னை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால் திரும்பி பார்க்கும் நீ விரும்பப்படியே, நீ விரும்பியபடியே அந்த வாய்ப்புகள் உன்னை திரும்பி பார்க்கும். உன்னிடமே வந்து அந்த வாய்ப்புகள் சேரும். நீ சேர வேண்டிய இடத்தில் உன் இலக்கை முடிப்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரும் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எட்டாததையும் எட்டி பிடிக்கலாம். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முயற்சி செய்து கொண்டே இரு. உன் இலக்கு மிக சரியானது என்றால் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே அள்ளித்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஒளியாக உன் நம்பிக்கை உன்னுடன் இருந்தால் தோல்வி என்ற இருள் முற்றிலுமாக உன்னை விட்டு அகன்றே விடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருந்து விடாதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைபந்தாய் எப்பொழுதும் இருக்க பழகு. இல்லையென்றால் அனைவரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை கால்பந்தாய் எரிந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக கடந்தே போய்விடலாம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்கான விடிவு காலம் நிச்சயமாக இன்று வரவில்லை என்றால் நாளை வரும். நாளை வரவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து அடைந்தே தீரும். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு.
தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்றுப்போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். என் அன்பு குழந்தா, வானவில் எப்பொழுது வானில் தோன்றுகிறதோ அந்த நிமிடம் வானம் மிக அழகாக இருக்கிறது. நில அழகாகவே காட்சியும் தருகிறது. அதே போலத்தான் நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது தோன்றுகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையே அழகாக ஆகிவிடுகிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறியாமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வே அழகாக மாறிவிடும். தனியாக பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதவே போதாது என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறக்கைகளோடு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் பறக்கவே முடியும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நீயும் மிக உயரமான உன் லட்சியத்தை அடைந்தே தீருவாய். எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள். பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நேரத்தை எப்பொழுதும் வீணடித்து விடாதே. உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. அனைத்துமே உன் வசம் ஆகும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சிதான். உன்னை செதுக்கிக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் இலக்கை நீ அடைய வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக காட்டுவேன். மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய். எப்பொழுதிலிருந்து சாயிநாதரே என்று நீ என்னை அழைத்துவிட்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாயோ, அப்போதிலிருந்து உன்னுடைய கனவிலும் நினைவிலும் உன்னுடைய நித்திரையிலும் நிஜத்திலும் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நிலைமையும் உன்னுடைய வாழ்க்கையும் தற்போது உள்ள சூழ்நிலையில் மிக மோசமாக இருப்பதைப் போல உணர்கிறாயா? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு.
ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயி தேவா நான் தருவேன் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் போட்டு உன் மனதை சுழன்று கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறாய்? உன் பிரச்சனையை தீர்க்க எப்பொழுதுமே என் காலடிகள் தயாராக இருக்கிறது. ஓடோடி வந்து உன் பிரச்சனையை நான் சரி செய்வேன் ஏதாவது ஒரு ரூபத்தில். பல முறை உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உன் பிரச்சனைக்கான ஆலோசனையும் நான் உனக்கு வழங்க கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை ஏற்க மறுக்கிறாய். கஷ்டத்தோடும் வேதனையோடும் மனதை போட்டு நீயே வருத்தி கொண்டு நான் உன்னை நெருங்குவதை கூட உன்னால் கவனிக்க முடியாமல் போராட்ட சிக்கலில் மாட்டி இருப்பதாக நினைத்து கொண்டு நீயே தவறாக சிந்தனையை ஓட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நீயே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னை தேடி உன் வீட்டிற்கே இதோ வந்திருக்கிறேன் உன் சாயிபாபா. நீ நம்பவே முடியாத பல ஆச்சரியங்களை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு தேவையான அத்தனையும் மற்றவர்களின் துணையில்லாமல் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிரம் சாயிரம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுடைய குறையையும் கஷ்டத்தையும் தீர்க்க இறைவனே நேரில் வருவார் அப்படிங்கிற விளக்குவதற்கான ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கணவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்க்க கடவுள் ஏன் நேரில் வர வேண்டும்? அவருடைய தூதுவர்களை அனுப்பி வைப்பால் போதுமானதாகத்தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு விசித்திரமாக வந்தது. இந்த கேள்விக்கு பதிலை யாருக்கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு யோசனை செஞ்சு அந்த ஊரில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் அந்த குரு கிட்ட போய் கடவுள் ஏன் மக்களை காக்க நேரில் வர வேண்டும்? அவர் தனது தூதுவர்களை அனுப்பி வைத்தால் போதுமானது தானே அப்படின்னு அந்த கேள்வியை அந்த மனிதர் குருவிடம் கேட்டாராம். இந்த கேள்வியை கேட்ட அந்த குரு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் காலமாகும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாராம். அந்த மனிதரும் அந்த குருவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அந்த ஊரில் அடுத்த ஊருக்கு போகணுன்னா ஆற்றை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு படகு சவாரி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த படகுல ஏறிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த படகுல அந்த கணவன் மனைவி 4 குழந்தைகள் அவர்கள் மட்டுமல்லாமல் அந்த குருவும் அந்த படகில் ஏறிக்கொண்டார். அவரோடு அந்த ஊரில் உள்ள 4-5 பேரும் அந்த படகுல ஏறி பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக படகு சவாரி செய்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த படகுல இருந்த குரு என்ன பண்ணார்னா, அந்த 4 குழந்தைகளில் எந்த குழந்தை மிக சிறிய வயதுள்ளதாக குழந்தையாக இருக்குமோ அந்த குழந்தையை எடுத்து தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டுட்டாராம். இதை பார்த்த அந்த படகுல இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. உடனே அந்த குழந்தையின் தகப்பன் என்ன பண்ணானா, உடனே தண்ணியில் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றி மீண்டும் படகில் ஏற்றி கொண்டு வந்தானாம். ஏற்றி கொண்டு வந்தோன கோபமாக, குருவே, ஏன் என்னுடைய குழந்தையை தண்ணியில் தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு குரு சொன்ன பதிலை கேட்டோன்னே அவனுக்கு கேள்விக்கான பதில் அவருக்கு கிடைத்து விட்டதாம். அப்படி அந்த குரு என்ன சொன்னார்னா, இந்த படகுல இத்தனை பேர் இருக்கோம், உன்னுடைய மனைவி இருக்காங்க, இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, ஏன்
உன்னுடைய குருவா நினைக்கிற நானும் இருக்கேன். ஆனால் உன்னுடைய குழந்தை தண்ணியில் விழுந்தோன்னே நீயே உடனே குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட அந்த மனிதர், இது என்ன கேள்வி? என்னுடைய குழந்தையை காப்பாற்ற நான் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தா என்னுடைய குழந்தை தண்ணீரில் மூழ்கிவிடாதா? நான் பெற்ற குழந்தையை காப்பாற்ற மற்றவர்களை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணுமா? நான் அப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கோவமாக கேட்டாராம் அந்த மனிதர். உடனே அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னாராம், நீ என்னிடம் முன்பு ஒரு கேள்வி கேட்டாய் அல்லவா? அந்த கேள்விக்கான பதில் நீயே சொல்லிவிட்டாய். இதுதான் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொன்னாராம். உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே கடவுளுக்கு குழந்தை போல்தான். அவர் படும் துயரத்தை கண்ட கடவுள் நேரில் வருவது இயல்புதான் அன்றி தமது தூதுவர்களை அனுப்ப அவர் எப்பொழுதுமே யோசிக்கவே மாட்டார். உடனே வந்து தன்னுடைய பிள்ளையின் துயரை துடைப்பார். இதுதான் கடவுளின் பெருமையும் அருமையான குணமும் அப்படின்னு அந்த குரு பதிலுரைத்தாராம். இதனை கேட்ட அந்த மனிதருக்கு அவரது கேள்விக்கான விடையில் இருந்த ஆழ்ந்த கருத்தையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக குருவுக்கு நன்றி சொன்னாராம். நாமளும் இறைவன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து நமக்கு வரும் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செய்தால் இறைவனே நேரில் வந்து நம் குறைகளை தீர்த்து வைப்பார், நம் கண்ணீருக்கு பதிலுரைப்பார், நம் கஷ்டங்களை போக்கி நம்மை நல்ல வழியில் வாழ வைப்பார். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. உன் வாழ்க்கை என் கையில். உனக்கான வாய்ப்புகள் எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். அவற்றுள் ஒரு சில உனக்கு சிரிப்பை வளவைக்கும், மேலும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றுக்கும் உன் ஆத்மாவிற்கான நன்மை மட்டுமே உன்னை பார்த்து காக்கும் கடவுள் உனக்கு எப்பொழுதுமே செய்வார். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் தகர்த்து எறிந்து விடுவாய். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு அருளுவேன் என் பிள்ளையே. இனி இல்லை என்ற சொல்லையே உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இயற்கையை யாராலுமே தடுக்க முடியாது. அதுபோலவே உனக்கான வெற்றியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாருமே தடுக்க இயலாது. இதுநாள் வரை நீ உன் வாழ்க்கையில் அவதிப்பட்ட காலமெல்லாம் மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உனக்கான இனிய நல்ல வாய்ப்புகள் துவங்க இருக்கிறது. எல்லாம் உனக்கு மிக சிறப்பாகவே அமையும். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் இந்த நல்ல நேரத்தில் போய் உன் மனதை வீணாக பயந்து கொண்டு இருக்கிறாய், மனதை குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். சந்தோஷமாக இரு குழந்தையே. மாற்றம் எந்த நொடி வேணாலும் என்றும் என்னுடைய அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. என்னுடைய பேர் ஆசிர்வாதத்தையும் பேரருளையும் நீ நிச்சயமாக உன் வாழ்வில் பெறுவாய். சந்தேகம் என்ற பேச்சிற்கே இங்கு இடமில்லை. என்னுடைய வேண்டுதல்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய முறையீடுகளும் என்னுடைய பூஜைகளும் சாயப்பாவை போய் சேர்கிறதா இல்லையா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். உன் போக்கை எப்பொழுதும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் என் பார்வைக்கு படாமல் எதுவும் உனக்கு நடக்க முடியாது என் பிள்ளையே. அதேபோல் எனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்கவும் முடியாது. கலங்காதே. உன் தந்தை நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? என் வாழ்வில் சந்தோஷத்திற்கு இடமில்லை, என் வாழ்வில் நிம்மதிக்கு இடமில்லை, என் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடமில்லை, என் வாழ்வில் ஆனந்தத்திற்கு இடமில்லை என்று இல்லை இல்லை என்று நீ சொல்லி வந்த அந்த சொல்லே உன்னிடம் இல்லாமல் போகும் அளவிற்கு நான் செய்வேன் குழந்தையே. உன் அப்பா சொல்கிறேன் கேள்.
தைரியமாக இரு, நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றியே காட்டிவிடலாம். வாழ்க்கை வெல்வதற்கே. எப்பொழுதுமே என் முன் நின்று கொண்டு என்னுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலமே இல்லையா சாயிநாதரே? உன் வாழ்க்கையில் இனிமேல் மாறப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும், நிகழப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் ஏராளமாக காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. மற்றொரு முறை உன் வாழ்க்கையில் அவமானம் ஏற்படாதவாறு நான் உன்னை காப்பாற்றுவேன். விரும்பாத ஒருவரை விரும்பி விரும்பி அவரிடமே செல்வதை விட சற்று ஒதுங்கி இருந்து பார். புதிய பல பல உறவுகள் வந்து உன் அன்பை புரிந்து கொள்ளும். சில நேரங்களில் நாம் விட்டு கொடுத்த நிகழ்வுகள்தான் பின்னாளில் நம்மை ஏமாளியாக்கி விடுகிறது. உன்னுடைய பல விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது என் குழந்தையே. நீ எங்கு இருந்தாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அது ஒரு பிரச்சனையே என்று பார்க்காமல் அனைத்தையும் காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை பார். அது சிறிய கடுகு போல உன் கண்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். வந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்த இடம் தெரியாமல், இருந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதுபோல் எப்பொழுதும் மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். கலங்காதே என் பிள்ளையே. யார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தால் என்ன, நீயாகவே இரு. என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையாகவே எப்பொழுதும் இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய மனதையோ உன்னுடைய நல்ல நிகழ்வுகளையோ நல்ல எண்ணங்களையோ மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் நீ வாழாதே. முதலில் உனக்காக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகு. எந்த செயலையும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன்னில் இருந்து கொண்டு உன்னை இயக்குவதும் நானே, உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே. உனக்கு வரும் சோகங்களும் சோதனைகளும் என்னால் அனுமதிக்கப்பட்டவைதான். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவே முடியாது. என் பொக்கிஷமான பிள்ளையின் தேவை என்ன என்பதை அறிந்து அதை நான் பூர்த்தி செய்வேன் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, அவர்களை என்னை விட்டு பிரிந்து போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. என் பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் ஆனந்த கடலில் தத்தளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொடுப்பேன். உன் முகம் மலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீ கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி இன்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு.
தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தைக் கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்குத் தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட.